முதல்ல பார்க்க போகிறது இந்த பழக்கேசரி. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து வந்துடலாம். பழக்கேசரி செய்ய தேவையான பொருட்கள்: திராட்சை 10, ஆப்பிள் பாதி, வாழைப்பழம் 1 பொடியாக நறுக்கி சிறிது சர்க்கரை தூவி கொள்ளுவோம். பைனாப்பிள் 1 கீற்று பொடியாக நறுக்கி கொண்டு சர்க்கரை கலந்து கொள்வோம். ரவை 1 கப், சர்க்கரை 2 கப், நெய் 1/4 கப், முந்திரி சிறிதளவு, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த பழக்கேசரிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? நான் ஒரு பக்கம் தண்ணியும் ஒரு பக்கம் பேனும் போட்டிருக்கேன். எந்த கப்பால் ரவையை அளக்குறீங்களோ 1 கப்பு ரவை அப்படின்னா 2 கப்பு சர்க்கரை, அதே சமயம் அது 2.5 கப்பு தண்ணி. நிறைய பேர் சொல்லுவாங்க 1 கிலோ ரவைக்கு 2 கிலோ சர்க்கரை. அந்த கிலோ கணக்கில் வரும்போது அதுல கொஞ்சம் அளவுகள் மாறுங்க. ஏன்னா கிலோ ரவைன்னு சொன்னால் பொதுவாக அரிசி பருப்பெல்லாம் 1 கிலோக்கு 5 கப்பு இருக்கும். ஆனால் ரவை வந்து 6லேருந்து 6.5 கப்பு வரைக்கும் வரும். அதனால் அந்த 6.5 கப்புக்கு தகுந்த சர்க்கரை நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1க்கு 2 கிலோங்கிறது 2.5 கிலோ அளவுக்கு சர்க்கரை போட்டிங்கன்னா தான் அது சரியாக இருக்கும். அதனால தான் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதுலேயே நீங்கள் ரவையும் சர்க்கரையும் தண்ணியும் அளந்துக்குங்க. இப்போ இதில் வந்து ஒரு பக்கம் தண்ணி அடுப்பில் கொதிக்கட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு பேனை போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவேன். எந்த கேசரி இந்த மாதிரிலாம் அல்வாலாம் பண்ணும்போது என்னென்னா அந்த தளதளப்பு ரீட்டைன் ஆகும் அப்படின்னு. இதை வேண்டாம்னு நினைக்கிறவங்க முழுக்க முழுக்க நீங்கள் நெய்யில் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் நெய் கலவை காயறதுக்குள்ளே இந்த பழங்கள் பார்த்திங்கன்னா நம்ம எப்போ கேசரி கிளற போகிறோமோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நறுக்கி வச்சுட்டு கொஞ்சம் சர்க்கரை அதில் சேர்த்து பிரட்டிட்டிங்கன்னா அந்த நிறம் மாறாமல் இருக்கும். இல்லைனா வாழைப்பழம் இதெல்லாம் நிறம் மாறிடும். அதே மாதிரி வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அநேகமாக பச்சை வாழைப்பழம் இல்லைன்னா நல்ல ஒரு ஏலக்கி பழம் இந்த மாதிரி பழங்கள் அல்லது பூவன் பழம் இது எது வேணால் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு பொடியாக நறுக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து இந்த திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சர்க்கரை கொஞ்சம் தூவி வச்சுடுங்க. அதே மாதிரி இந்த பைனாப்பிள் அன்னாசி பழத்துலேயும் தோல்லாம் நீக்கிட்டு இந்த முள்ளை நீக்கிட்டு பொடியாக நறுக்கிட்டு அதுலேயும் கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து ஊற வச்சுருங்க. ஏன்னா சில நேரம் இந்த பைனாப்பிளில் வந்து ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சர்க்கரையில் நல்ல ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுடுங்க. ஒருவேளை நீங்கள் மறுநாள் பண்ண போகிறீங்கன்னா முந்தின நாள் இதை ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். இது அந்த மாதிரி ஊறுச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் நான் எசன்ஸு ஏலக்காய் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. உங்களுக்கு அந்த பைனாப்பிளோட அந்த மைல்டு ஃப்ளேவர் பழங்களோட மைல்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த வாசம் நல்லாயிருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் பொருந்தி போகக்கூடிய ஒரே விஷயம் அந்த பைனாப்பிள் எசன்ஸ் மட்டும்தான். அதனால் அதை ஒரு ஸ்பூனோ என்னமோ நீங்கள் லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். முந்திரி பருப்பு லேசாக செவக்கும் போதே ஆரம்பிக்கும் போதே ரவையை கொட்டிடுங்க. கலருக்கு லைட்டாக மஞ்சள் தூள் போடுறோமே மஞ்சள் வாசனை அடிக்காதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வராதுங்க. நான் இப்போ பாதாம் அல்வாலேருந்து எல்லாத்துக்குமே நான் இந்த மஞ்சள் தூள் தான் சேர்க்குறேன். அல்லது குங்குமப்பூ, இது ரெண்டுமே. குங்குமப்பூ போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனோட ஃப்ளேவர் இருக்கத்தான் இருக்கும். இதில் நான் ரொம்ப இது கலர்லாம் வேண்டாங்கிறதுனால நம்ம இதை பண்ணுறோம். நல்லா வறுத்துடுங்க, வாசனை வரணும் நல்லா. பழங்கள் இது மட்டும் இல்லை, நம்ம உங்களுக்கு பிரியப்பட்ட பழங்களும் சேர்க்கலாம். ஆனால் கொய்யா பழம்லாம் இதில் சேரலை, அது மட்டும் பார்த்துக்குங்க. பேரிக்காய் இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் பேரிச்சம்பழம் காஞ்ச திராட்சை இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதில் சேர்த்துக்கலாம். ரவை வறுத்த ரவை இருந்தாலும் இதில் நல்லா வறுத்தா தான் உப்புமாவாகட்டும் இந்த கேசரி மாதிரி விஷயங்களாகட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டு அப்படியே பபிள்ஸ் வருது, அப்படியே நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். இப்போ இந்த கொதிச்சிட்ருக்கு தண்ணி, இதை தூக்கி ஊற்றினேன். இப்போ இது நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறிட்டு சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா இப்போ புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் ஊற்றினேன் பாருங்கள், ஒரு பக்கமாக கொஞ்சம் தள்ளி நின்று ஒரு பக்கமும் ஊற்றுனீங்கன்னா
அந்த கொதிச்சுட்டு இருக்கிற அந்த ஆவியெல்லாம் அந்த பக்கம் நம்ம மேலே எழுதி போயிடும், மேலே தெரிக்காது. அதில் மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ இதை தீயை நல்லா குறைச்சிட்டு மூடி போட்டுடலாம். இது வந்து மேக்ஸிமம் போனால் உங்களுக்கு ஒரு நிமிஷம் இல்லை ஒரு 40 செகண்டு அந்த மாதிரி மூடி போட்டு வெந்தால் போதும். அந்த தண்ணியை ஃபுல்லாக இழுத்துட்டதுக்கப்புறம் நம்ம மற்றது சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆச்சு பாருங்கள், நல்லா இழுத்துக்கிட்டு இருக்கு. ரவையும் நல்லா வெந்து, ரவை சட்டுன்னு வெந்துடும். இருந்தாலும் அதுக்கு வேகிறதுக்கு அந்த டயத்தையாவது நம்ம கொடுத்தா தான் அது சரியாக வரும். இப்போ இதில் சர்க்கரை, இப்போ தீயை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்க்கரை போட்ட உடனே ஒரு தளதளப்பு வந்துடும் இதில். இப்போ இதில் நம்ம வந்து பைனாப்பிளை சேர்த்துடலாம். முதல்ல இதில் நிறைய பழங்கள் சேர்த்துக்கலாம் பிரியப்பட்டால். இதில் கொஞ்சமாக குறைச்சிது வேண்டாம், இவ்வளோ தான் இருக்குது, கொஞ்சமாக போட்டால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த பழங்களை சேர்க்கறது மட்டும் நம்மளோட விருப்பம், எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சேர்ந்து வரும்போது மற்ற பழங்களை போடலாம். பைனாப்பிள் வந்து சட்டுன்னு குழையாதுங்கிறதுனால முதல்ல போட்டுட்டேன். இப்போ அது சேர்ந்து வர நேரத்துக்கு நம்ம வெட்டி வச்சுருக்க பழங்கள்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். பழங்களோட அளவுங்கிறது நம்ம சாதாரணமாக ஒரு கப்புக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். கூட்டி குறைச்சி நம்மளோட விருப்பம் அதில் போட்டுக்கிறது. லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய், இது வெறுமனே நெய் ஊற்றும் போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் லாஸ்ட்டில் கொஞ்சமாக, அவ்வளோதான். இது இப்போ சேர்ந்து வந்து சுருண்டு வந்து கிளறணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ இதோடு நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுவேன். இதனோட தன்மையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், அப்படியே அல்வா மாதிரி அழகாக எடுக்க வந்துடும். ஆற ஆற நல்லா இறுகிட்டு வரும். ஸோ வெயிட் பண்ணி இது பிறண்டுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுலாம் இதுக்கு ஒன்றுமே கிடையாது. நல்லா குக் பண்ணிவிட்டு நல்லா, அதாவது ரவை நல்லா வெந்துடணும், சர்க்கரை போட்டு நல்லா சேர்ந்து வரணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அள்ளுற போது அழகாக நல்லா இதுவாக அள்ள வரும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கன்சிஸ்டன்சி. என்னென்னா இதோடு நிறுத்திட்டேன்னு யோசிப்பீங்க, அந்த அளவுக்கு இருந்தால் போதும் தாராளமாக. இதில் மைல்டாக அந்த பழ ஃப்ளேவர் வருது. இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னு நினைக்கிறவங்க வேணால் இந்த நேரத்தில் எசன்ஸை ஊற்றி கலந்துட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஸோ இப்போ இந்த பழ கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி நம்ம இது ரவையில் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதையே நீங்கள் சேமியாலையும் இதே மாதிரி பண்ணலாம். இதே அளவு மட்டும் பார்த்திங்கன்னா 1க்கு 2 சர்க்கரைங்கிறது சேமியாவை பொறுத்த மட்டும் அது ஜாஸ்தி. அதனால் சர்க்கரையோட அளவை நல்லா 1க்கு 1.5 1.25 அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் தாராளமாக. அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸுன்னு சொல்கிறேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம இதுவாக பிறகு இந்த பழங்களை வச்சு பண்ணியிருக்கோம். நான் ஒரு நேரம் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம், அத்திப்பழம், கொஞ்சம் பாதாம், வெள்ளரி விதை, காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம், என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி இதெல்லாம் பொடியாக நறுக்கிட்டு இதே மாதிரி அதை கலந்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாதாம், முந்திரி, அந்த வெள்ளரி விதை, பூசணி விதை, அதோட கூட இந்த ஏப்ரிகாட்டுன்னு சொல்லுவாங்க, நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அதுக்கப்புறம் இந்த பேரிச்சம்பழம், இந்த மாதிரி பழங்களையும் சேர்த்து இந்த கேசரியை பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் ஃப்ளேவர் கொடுக்கணுன்னா ஒரு மைல்டு வெண்ணிலா ஃப்ளேவர் இல்லைனா ரோஸ் ஃப்ளேவர், இது 2 தான் அதுக்கு அது சூட் ஆகும். இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் அது அவ்வளவு நல்லா அதுக்கு சூட் ஆகலை. ஸோ இது கலரும்போது அதுக்கான கலர் எதுவும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதே மஞ்சள் தூள் அல்லது வெள்ளையில் அங்கங்கே அழகழகாக தெரியும். அந்த பச்சை சூரியகாந்தி விதையோட நிறம் பார்த்திங்கன்னா ஒரு பச்சையாக இருக்கும், அப்புறம் வெள்ளையாக முந்திரி பருப்பு, இந்த மாதிரி கலந்து ஒரு தெரியும், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ விதவிதமாக நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேசரியை பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம சாதாரண கேசரி பண்ணலாம் வீட்டில். அது நம்ம சாதாரணமாக பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதில் தேங்காய் பால் 1க்கு 2
தேங்காய் பால், 2வது பால், 3வது பால் எல்லாம் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு முதல் 2, 3 பாலும் ஒன்றா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு லேசாக, அதாவது கொதி வந்துடக்கூடாது, ஆனால் நுரக்கட்டி வரும்போது ரவையை நல்லா வறுத்துட்டு அந்த சூடோடு இந்த பாலை தூக்கி ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா தேர்ந்து வந்தோன்னா சர்க்கரையை போட்டு பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. ஸோ இந்த கேசரியில் பல விதங்கள் இருக்குது. இதில் ஒரு விதத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். வெல்லம் போட்டு பண்ணலாம், நாட்டு சர்க்கரை போட்டு பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது நேரான நீங்கள் வீட்டில் எந்த விசேஷனாலும், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணுன்னாலும், வீட்டில் குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் அது இதுன்னு இருந்தால் எதுவாக இருந்தாலும் சட்டுன்னு ஒரு கேசரி, பழக்கேசரியை பண்ணி சுவாமிக்கே நைவேத்தியம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கும் கொடுக்கலாம், வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம். இது இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். இது நேரம் ஆக ஆக நல்ல அல்வா மாதிரி வரும். நான் சுட சுட எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால் இப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த கரண்டியில் ஒட்டாமல் அழகாக வந்து விழுகும்.